எல்லாருக்கும் வணக்கம். நான் கபடி பிளேயர். உங்களை மாதிரி ஒரு காலேஜிலேருந்து தான் முதல்ல விளாட ஆரம்பித்தேன். விளாட ஆரம்பித்து ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி வின் பண்ணி அது மூலமாக ரயில்வேல ஜாப் கிடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நேஷ்னல் ப்ரோ கபடி வரைக்கும் விளையாண்டு இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நம்ம பாரம்பரிய விளையாட்டான கபடி மேலே நல்ல ஆர்வம் கொண்டு விளையாடணும். ஏன்னா இன்றைக்கி கபடி வந்து ஒரு கேம் மட்டும் கிடையாது, அது நம்மளுடைய உணர்வுபூர்வமான விளையாட்டு. அதனால் வந்து நிறையா வேலை வாய்ப்பும் இருக்குது. மொத்தத்தில் கபடி விளாண்டா கீழேருந்து மேலே வரைக்கும் நம்ம போகலாம். இதுக்கு முன்னாடி பேசின சார் கூட சொன்னாங்க, கவர்மெண்ட்லேயே வந்து 3% வேலை வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்களுக்கும் கபடி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காங்க. வரக்கூடிய காலகட்டங்கள் பெண்களுக்கும் நிறையா நம்ம தமிழ்நாட்டிலே வந்து நிறையா விளையாட்டு போட்டிகள் பெண்களுக்கு நடத்துகிறாங்க. அதனால் எல்லோரும் காலேஜிலேருந்து முதல்ல கபடி விளாட ஆரம்பிங்க. உங்கள் பிடி சார்கிட்ட சொல்லுங்கள், எங்களுக்கு கிரவுண்டு வேணும், நாங்கள் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லுங்கள். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ், ஐசிஎஃப், போஸ்டல், ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் 3% கோட்டா, நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. வெறும் படிப்புன்னு இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. அதுக்கு நம்ம கபடி விளையாட்டை தேர்ந்தெடுங்க. ஏன்னா கபடி வந்து நமக்கு எல்லா வகையிலையுமே வந்து நன்மை செய்யும். உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி, மைண்ட்லேயும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, எல்லாத்துலேயுமே நிறைய முக்கியத்துவம் இருக்குது. அதனால் நம்ம விளையாட்டை வந்து விளையாடுங்க. யாரெல்லாம் இதில் கபடி விளாடுவா? கபடி விளாடாமல் யாரும் வந்திருக்கவே முடியாது. எல்லாருமே தூக்கலாமா? யாரெல்லாம் விளாடுவீங்க கபடி? கபடியோட ரூல்ஸ் யாருக்கெல்லாம் தெரியும்? லேடிஸ் யாருமே கபடி பிளேயர் இல்லையா? நிறைய பேர் இருக்கீங்க, ஏன் கூச்சப்படுறீங்க? தைரியமாக கையை தூக்கலாம். யூடியூப்லாம் ஃபுல்லாக லேடிஸ் மேட்ச் தான் ஃபுல்லாக ஓடுது. நீங்கள் என்னென்னா ஒருத்தர் கூட விளாட்லன்னு சொல்கிறீங்க. முடிச்சு வாய்ப்பு கொடுத்த சி தமிழ் டிவிக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் நம்ம பாரம்பரிய விளையாட்டான கபடியை விளையாடுங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போங்க. தேங்க்யூ.